ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 5 சிறகடிக்காசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மனோஜ் போட்டு ஸ்ருதியும் மீனாவும் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அவர் வசீகரன் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க விஜயா வந்து ஏன் என்னடி பண்றீங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ள திருட வந்துட்டானே, என்னது திருடன் அப்படி சொல்லிட்டு விஜயா வேகமாக ஹேண்ட்பேக் வச்சு டேபிள்ல போட்டு அடி அடி நடிக்கிறாங்க மனோஜ. அதுக்கப்புறம் ரோஹிணி வராங்க. இப்ப ரோஹிணி வந்தோடனே ரோஹிணி கிட்ட இங்க பாரு திருடன் வந்திருக்கவா நீ வந்து அடின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே இப்ப ரோஹிணி ஐயோ மாட்டிக்கிட்டானோன்னு பயந்துட்டே வந்து அவங்களும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முத்து அண்ணாமலையும் வராங்க. இப்ப முத்து வந்தோடனே முத்து கிட்டே எனக்கு கையை ஓடடா அப்படின்னு முத்து கையை பின்னாடி வச்சு திருகுறாரு. அம்மா என்னமோ எனக்கு வலிக்குதுமா அப்படி சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப கத்துறாரு. நிப்பாட்டு அப்படி சொல்லிட்டு விஜய் அப்படியே கேக்குறாங்க. ஐயோ அம்மா நான் தாமா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த மாஸ்க் எடுக்கிறாங்க. என்னடா நீ இருக்க அப்படின்னு இந்த மாதிரி திருடன் வந்தாமா அவனை நான் பிடிச்சேன், அவன்கிட்ட இருந்து இவங்க வாங்கிட்டு என்ன போட்டு அடிக்கிறாங்கம்மா அப்படின்னு கடைசியில மனோஜுக்கு போய் ஒத்தனை எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போனே மனோஜ் சொல்றாரு அப்போனே விஜய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூ கட்டுறவங்களும் இந்த பணக்கார பைத்தியம் தானே இப்படி பண்ணாங்கன்னு அந்த பணக்கார பைத்தியம் இருக்கலாமா மேல இருந்து எல்லாம் மேல குதிச்சு குதிச்சு வயிறு போயிருச்சுமா, ஆனா நீங்களும் என்ன அடிச்சிட்டீங்கல்லம்மா, நீங்க தான்மா ரொம்ப அடிச்சீங்க, அவங்க கூட பரவாயில்லன்னு எனக்கு தெரியாதலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க அதுக்குள்ள அவரு அந்த வசீகரன் வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி மிரட்டுறாரு. இந்த மாதிரி உங்க வீட்டுல பிளான் பண்ணி தான் நீ என்னை மாட்டி விட்டுருக்க, எனக்கு வந்து இப்ப உடனே காசு வேணும் அப்படின்னு ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீ தராட்டி நீ என்ன பண்ணுவேன்னு முத்துக்கிட்ட சொல்லிடணுன்னே போய் சொல்லு, நான் ஒரு வாட்டி தானே நீ சொல்லிட்டேன்னா ஒரு வாட்டி தானே பிரச்சனை வரும், அதை நானே சால்வ் பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு காசு தந்துட்டு இருக்க முடியாது, என்கிட்டனா காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சுறாங்க. இப்ப சிட்டி சொல்றாரு, அவதான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தால, நீ தான் சொதப்பிட்ட, நான் தான் சொன்னேன்ல ஏன் ஆட்களை கூட விடலான்னு, நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சீதாவோட கல்யாண ட்ராக்ல போயிட்டாங்க. அங்க வந்து சீதா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. மண்டபத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. முத்து வந்து வரவேற்புல இருந்து எல்லாரையும் வரவேற்றுட்டு இருக்கிறாரு. ஜாலியா எல்லாருமே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. இங்க மனோஜ் வேற ஒரு வடைக்காண்டி சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் தான் வைப்பீங்களா, சாரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் தான் வைப்பீங்களா, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வைக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த சண்டையை போய் முத்து சரி பண்ணி வைக்கிறாரு. ஸ்ருதி ரவிலாம் வந்து அந்த செயின் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முத்து வேகமா வந்து அருண் மனமேடையில இருக்கிறாரு. எந்திடான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இவர் நம்மளை ஏமாத்திட்டேன், இவனுக்கு இது 2வது கல்யாணம் அப்படின்னு இப்போ அருண் சொல்றாரு, ஆமா இது எனக்கு 2வது கல்யாணம் தான், நான் வாட்டியே சீதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இப்ப எல்லாருமே அப்படி அதிர்ச்சியில நிக்கிறாங்க. மீனா பயந்து போய் நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.